guys, welcome back to Sabi's vlog. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போட்டா, அப்புறம் கொய்யா, அப்புறம் லெமன் இது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் காயெல்லாம் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் பழமாக உள்ளதெல்லாம் பறிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சப்போட்டா செடியில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி காயாக தான் இருக்குது. எதுவுமே வந்து இன்னும் சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வரல. ஆனால் 1-2 பழம் மட்டும் நல்லா இப்போ சாப்பிட்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் பறிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மல்பெரி செடி தான். என்னோடய ஃபேவரெட்னே சொல்லலாம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே போல் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போல்லாம் மல்பெரி செடியிலேருந்து மல்பெரி ஃப்ரூட்ஸ் வருதோ அப்போல்லாம் வந்து நான் டெய்லி இது சாப்பிடுவேன். ஏன்னா இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மாதுளை செடி தான். இப்போ தான் வந்து இதில் பூலாம் விட்டுருக்கு. இதுக்கு முன்னே ஒரு தடவை பார்த்திங்கன்னா நிறைய காயெல்லாம் காய்ச்சிருக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கொய்யா செடியிலே பார்த்திங்கன்னா நிறைய காயெல்லாம் காய்ச்சிருக்கு. ஸ்டார்டிங்லேயே கார்டன் வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன் இந்த லெமன் செடியை. ஆனால் பார்த்திங்கன்னா பெருசாக இதில் வந்து எலுமிச்சை வர்ற மாதிரியே தெரியல. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய காய் காய்க்குது. ஸோ வீட்டிலே வந்து லெமன் இருக்கிறனால அப்பப்போ பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ்க்கெலாம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓரளவுக்கு கார்டனில் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்போட்டா செடியில் ஒரு சப்போட்டா பழம் வந்து நல்லாவே இப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை பறிச்சுக்கலாம். அதே போல் கொஞ்சம் லெமனும் வந்து பறிச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்போட்டா, அப்புறம் லெமன் இதெல்லாமே பறிச்சாச்சு. கொய்யா மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பறித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து 2 டேஸ்க்கு அப்புறமா தான் கொய்யா பறித்தேன். அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் வந்து ஒரு குட்டி அறுவடையே பண்ணியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.